பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி சொன்னீங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதான் நிரம்பி இருக்கு. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணு, நாங்கள் மாயை பேசும் வாய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். உலக பிரகாரமா பேசுற மனுஷன் அதை நம்ப மாட்டான். ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்களை நம்ப மாட்டோம். அவன் இப்படி இருக்கிற சூழ்நிலையை வச்சு பேசுவான். நாங்க அப்படி இல்லை. அது மாயை. இருக்கிற சூழ்நிலை மாயை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இல்ல, மாயை. நானும் ஆவிக்குரியவைகளை நம்புவேன். அல்லேலூயா. அந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் வந்து நின்னு அந்த ஜனங்கள்லாம் தண்ணி இல்லையேன்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னான், நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னான். அதே போல இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க மாயையை பார்க்காதீங்க, ஆவிக்குரியவர்களா இருங்க, தேவனை நோக்கி பாருங்க, உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரம்புகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் குறைவுகள் நிறைவாகிறது. உங்கள் களஞ்சியங்கள் உங்களுக்கு தேவையான சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதா நிரம்பி இருக்க போகிறது. பூரணமாய் நிரம்ப போகிறது. தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர், நீங்க இந்த நாளில் பேசுனீங்க. இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த வார்த்தைகள் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க 2 காரியங்கள். மாயை பேசும் மாயை நாங்க நம்ப மாட்டோம். இந்த உலக பிரகாரம் நடக்கிற காரியங்களையோ அதை பற்றி பேசுகிற மனுஷர்கள் சொல்கிற வார்த்தைகளை நாம் நம்ப மாட்டோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஆவிக்குரிய ரீதியாக உண்மை நம்பி இருப்போம். மாத்திரமல்ல, மனுஷன் ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் ஐயா. உண்மையே நோக்கி பார்த்திருப்போம். உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.